திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ மதுநாத சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோயிலானது எந்த இடத்துல அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அமைஞ்சிருக்கு. இந்த இலத்தூர் ஆனது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி பகுதியில தென்காசியிலிருந்து சாம்பவர் வடகரை அப்படிங்கிற ஊருக்கு போற வழியில இந்த ஊரானது அமைந்திருக்கு. தென்காசியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஊரானது அமைந்திருக்கு. சுவாமியினுடைய திருநாமம் மதுநாத சுவாமி. அம்பாளினுடைய திருநாமம் அறம் வளர்த்த நாயகி. சரி, புராண வரலாற இவ நம்ம பார்த்துடலாம். இந்த ஆலயத்தினுடைய புராண வரலாறு அப்படின்னு சொல்லும் பொழுது, பார்வதி பரமேஸ்வரனினுடைய திருமணத்தை ஒட்டி இந்த ஆலயத்தினுடைய புராண வரலாறானது செல்கிறது. இமயமலை பகுதியில பார்வதி பரமேஸ்வரனுக்கு திருமணமானது நடக்க இருக்குது. அப்ப எல்லாரும் வடதிசை நோக்கி போக தென் திசையானது தாழ்ந்து போகுது. அப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்து போகுது. அப்ப இதை சரி பண்ணக்கூடிய வகையில சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, சமப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால அகத்தியரை கூப்பிட்டு நீங்க தென் திசைக்கு போங்க, அப்பதான் பாத்தீங்க அப்படின்னாக்கா வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்து இருக்கு, அது சமமாகும் அப்படின்னு சொல்லி அகத்தியரை சொல்றார். உடனே அகத்தியரும் பாத்தீங்க அப்படின்னாக்கா நேரா தென் திசைக்கு பொதிகை மலையை நோக்கி வரார். அப்ப அவர் கொண்டு இருக்கிற பொழுது வர வழி நெடுங்களும் பாத்தீங்கன்னா பல ஆலயங்கள்ல சிவபூஜையானது செய்து வந்துட்டு இருக்கிறார். நித்தியபடி அகத்தியர் சிவபூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்தலத்திற்கு வரும்பொழுது இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆறு பாக்குறார். அந்த ஆத்துல நீராடிட்டு அந்த ஆத்துல இருக்கக்கூடிய மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணை வச்சே பாத்தீங்க அப்படின்னாக்கா லிங்கம் அமைச்சு சிவபூஜையானது பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் சிவபூஜை பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மரம் ஒண்ணு இருந்திருக்கு, புளிய மரம். அந்த புளிய மரத்துல தேனானது கூடு கட்டியிருக்கு, தேனீக்கள்லாம். அந்த தேன் கூட்டுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவர் இங்க லிங்கத்தை பிடிச்சி பூஜை செய்யவும் மேல இருந்து தேனானது தேன் கூட்டுல இருந்து தானாகவே லிங்கத்து மேல விழ ஆரம்பிச்சது. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேன் விழ 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 என்ன ஆகுதுன்னா மண்ணால் ஆன லிங்கமானது ஃபுல்லா இறுகி போயிடுது. அது இறுகி கல் லிங்கமாக மாறிடுது. இதை பார்த்த உடனே அகத்தியர் மதுநாதா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை போற்றி புகழ்ந்து பாடுறாரு. அதாவது மது அப்படிங்கிறதுக்கு தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் ஒண்ணு உண்டு. அதனால இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு மதுநாதர் அப்படின்னு சொல்லிட்டு திருநாமம். சரி, இதுல இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னாக்கா, சிவாலயங்கள்ல சனி பகவானுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இடம் ஒண்ணு உண்டு. இது எல்லா ஆலயத்திலையும் சனீஸ்வரருக்கு ஏதாவது ஒரு இடத்துல சன்னதிகள் கண்டிப்பாக சிவாலயத்துல பரிவாரமா இருப்பார். இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவான நம்ம பிரகாரம் வலம் வரக்கூடிய வகையில சனி பகவானுக்கு சன்னதி அமைச்சிருக்காங்க. மற்ற ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய சனீஸ்வர சன்னதியை நம்மளால பாத்தீங்க அப்படின்னாக்கா வலம் வர முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இந்த ஆலயத்துல நம்ம சனி தேவரை வலம் வரக்கூடிய வகையில சன்னதியானது அமைச்சிருக்காங்க. அதே போல இன்னொன்னு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கருவறைக்கு விமானத்துக்கு கீழே தட்சிணாமூர்த்திக்கு சன்னதி இருக்கு. இது ரொம்ப சிறப்பு. எல்லா சிவாலயத்திலயும் பாத்தீங்க அப்படின்னாக்கா கோஷ்டத்துல சன்னதி இருக்கும், தெற்கு பார்த்து இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு. இங்க பாத்தீங்கன்னா விமானத்துக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னாக்கா சன்னதி அமைந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆலயத்துல இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னாக்கா, தர்மசாஸ்தா இவருக்கு ஒரு தனி சன்னதி இருக்கு. அதே போல லிங்க ரூபத்திலையும் தர்மசாஸ்தா காட்சி அளிக்கிறார். இது வேற எங்கேயுமே காண முடியாத ஒரு காட்சியாக நமக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா விளங்குகிறது. கோவில் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னாக்கா, கோவில் நல்ல ஒரு அருமையான தோற்றத்துல நமக்கெல்லாம் காட்சி அளிக்குது. தர்மலிங்க சாஸ்தா 18 படி வச்ச மாதிரி அமைப்புல
லிங்க ரூபத்துல சாஸ்தா காட்சி கொடுக்குறார். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் சன்னதி ஸ்தல விருட்சமானது காணப்படுகிறது. அப்படியே வந்து பார்த்தோம்னா அன்னபூரணி சன்னதி, அதற்கு அடுத்தது அறம்பலத்து நாயகிக்கு தனியாக சன்னதியானது இருக்கு. அம்பாள் 4 திருக்கரங்களோட நமக்கு இங்க காட்சி கொடுக்குறாங்க. அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மூலவர் மதுநாத சுவாமி, சிறிய திருமூர்த்தம், ஆனா ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக சுவாமி வந்து நமக்கு காட்சி அளிக்கிறார். அதுக்கப்புறம் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, துர்க்கை அம்மன் சன்னதி, இப்படி பரிவாரத்துல நிறைய சன்னதிகள்லாம் இருக்கு. தரிசன நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா காலையில 7 மணில இருந்து 11 மணி வரையும், மாலை 4:30 மணில இருந்து 7 மணி வரையிலும் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக நமக்கு வந்து கிடைக்குது. இந்த ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வழி தென்காசி போயிட்டு, தென்காசியிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஊரானது இருக்கு. தென்காசியிலிருந்து பேருந்து வசதிகள்லாம் கிடைக்குது. இன்னைக்கு மதுநாத சுவாமி திருக்கோவில சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.